வேக வைக்காத கோழி இறைச்சியை சாப்பிட்டு 2 வயசு பெண் குழந்தை உயிரிழந்த ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறியிருக்கு. நீங்க கடையில இருந்து இறைச்சியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்கன்னா அதை சரியான பதத்துல தான் வேக வச்சு சாப்பிட்றீங்களா? வரக்கூடிய காலம் வெயில் காலம் அப்படின்றதுனால பறவை காய்ச்சல் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. இதை பத்தி FSSAI என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இறைச்சியை கழுவுறதுல இருந்து அதை சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப நிறைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வைரஸ் வந்து உயிர் வாழாது. குறிப்பா H5N1 அப்படின்ற வைரஸ் பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற வைரசுகள் எல்லாம் 70 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையில உயிர் வாழாது. அதனால நம்ம அதிகமா இதை குக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பறவை வந்து உயிரோட இருக்கும் போதே அதுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டாலோ அதை வந்து நம்ம தெரியாதனமா வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட அதை நம்ம ரொம்ப ஹீட் பண்றது மூலமா அதுக்குள்ள இருக்க வைரஸ் எல்லாம் இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதே ப்ரொசீஜர் தான் முட்டைக்கும் சொல்றாங்க. முட்டை வந்து இப்ப நம்ம கொள்முதல் பண்ணி ஏத்திட்டு வந்து அது விற்பனை செய்யக்கூடிய வேளையில அதிக அளவுல அது சூரிய ஒளியில இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வைரஸும் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பறவை காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கடையில போயிட்டு ஹாஃப் பாயில் கலக்கி போன்ற விஷயங்களை நம்ம வாங்கி சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. முட்டையா இருக்கட்டும் எந்த ஒரு இறைச்சியா இருக்கட்டும் அதை நல்லாவே குக் பண்ணி நல்லா வேக வச்சு சாப்பிடுறது முக்கியமான விஷயம். இன்னொன்று அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு போகலாம். ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம வந்து இறைச்சிகளை வச்சுட்டு சாப்பிடுவோம். குறிப்பாக சண்டே டைமில் இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா இறைச்சிகளை வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான இறைச்சிகளை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்பப்போ நமக்கு தேவையானதை எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு வாட்டி நம்ம சமைச்சிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து திரும்ப எடுத்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு வாட்டி ஃப்ரீசரில் வச்சா அதை ஒரு வாட்டி மட்டுமே எடுத்து சாப்பிடணும். அப்பப்போ நம்ம வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஓப்பன் ஏர் ஸ்பேஸ்ல வைக்காதீங்க. அதை வந்து ஒரு நல்ல ஒரு டப்பால காத்து புகாம போட்டு வைங்க. பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதையும் ஃப்ரீசர்ல அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீசர் மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ் போன்ற விஷயங்கள்ல பிளாஸ்டிக்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே முற்றிலுமான நம்ம உடல்நிலைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் இருந்து ஒரு பொருளை எடுத்து சமைக்கிறீங்கன்னா அதை ஒரு முறை ஃப்ரீசரில் வச்சா போதும். அப்பப்போ எடுத்து அதை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதமான சூட்லையோ இல்லை நல்ல சூட்லையோ சாப்பிட்றது நல்லது. ஆனால் அது ரொம்ப ஆறி போய் சாப்பிட்றது கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இறைச்சிகளை நம்ம வாங்கும் போது அது ஃப்ரெஷ்ஷான இறைச்சியான்னு பார்த்து வாங்குறது அது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஒரு இறைச்சியை நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதை கழுவக்கூடிய ப்ரொசீஜரில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இறைச்சியில் வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரன்னிங் வாட்டரில் கழுவுறோன்னா அந்த ரன்னிங் வாட்டரில் இருந்து தெளிக்கிற தண்ணி பிற பாத்திரங்கள்லையோ பிற உணவு வகைகள்லையோ போயிடுச்சுன்னா அது மூலயமா நம்மளுக்கு வைரஸ் பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரன்னிங் வாட்டரில் வந்து இறைச்சிகளை கழுவுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதே போல் கத்தி அதுக்கான தட்டுகளை எல்லாம் தனித்தனியாக நம்ம இறைச்சிகளுக்கு அப்படின்னு வைக்கிறது நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது. வரக்கூடிய காலம் வெயில் காலம் அப்படின்றதுனால வைரஸ்கள் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.